அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்டர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க் வந்து பண்ண வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி லைட் செட்டிங் பண்ணிருக்கோம், எங்கெல்லாம் பண்ணிருக்கோம், எப்படிலாம் பண்ணிருக்கோம், அதாவது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நியான் லைட் போட்டு போட போறோம். அது எப்படி ஃபைனலா அவுட்புட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அங்கிருந்தா வந்திருக்காங்க. ரெண்டு வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்க போறோம். அதாவது நியான் லைட்டு, எக்ஸ்ட்ரா லைட்டிங், கலர் லைட்டிங் இந்த மாதிரிலாம் போட போறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுங்க. இன்னும் இந்த வண்டியில் பாருங்க என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியான் லைட் விட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். அது நம்ம சேனல் மூலியமா பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு தெரியாம ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் தப்பா சொல்லியிருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி விடுங்க. இல்ல ப்ரோ நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் சரி சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எங்க இருந்து பாக்குறீங்க, நீங்க டிராக்டர் வச்சிருக்கீங்களா இல்ல ஹார்வெஸ்டர் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. சரி, வண்டியை ரொம்ப நேரம் கேட்டா ஃபைனல் அவுட்புட் என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க லைட் வச்சிருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அந்த மாடிஃபிகேஷன் லைட் மட்டும் தான் பண்ணிருந்தோம் இப்போதைக்கு. அதே மாதிரி ஃபுல் செட்டிங்ஸ்னால நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பேக்ல அந்த 8 மாடல் கொட் அவுட் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியான் லைட் வந்து பேஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ரன்னிங் லைட் மாதிரி அது உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து பேக் சைட்ல இருக்குது. இன்னுமே க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா பார்க்க ஒரு மாதிரி நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 8 சேனல் போர்டு வைப்போம். அது மூலியமா உங்களுக்கு ஸ்பிளிட்டர் ஆகும். இந்த மாதிரி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு பேட்டர்ன். இது வந்து வண்டியோட பேக் சைட்ல வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா 2 வண்டி நம்ம கிட்ட ஒர்க் பண்ண வந்திருந்தாங்க அந்த மாதிரி நியான் லைட்டுக்கு மட்டுமே. வியோட இன்ட்ரோல கூட பாத்துருக்கலாம். ஒரு வண்டியில மட்டும்தான் இந்த மாதிரி பின்னாடி கொடுத்தோம். இன்னொரு வண்டிக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கிற விட்டாச்சு. ஃப்ரண்ட்ல வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் போர்டு வரும் இல்லையா, அதுக்கு மேலேயும் அவங்க கம்பெனியோட நேம் பேர் வரும் பாத்தீங்களா, அதுக்கு மேல 2 இந்த மாதிரி நியான் லைட் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி போட்டிருக்கோம். 2 வண்டிக்குமே அதையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹெட்லைட்ல பாத்தீங்கன்னா, இன்ஜின் லைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியான் லைட் வந்து ஹெட்ல போட்டு 2 பக்கமா ஸ்பிளிட்டர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மேஜரா அந்த பெரிய லைட் போடுவோம் பாத்தீங்களா, அது ஹார்வெஸ்ட்னா அந்த பெரிய லைட் போடுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒண்ணு போட்டிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். 2 வண்டிக்குமே போட்டிருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு எல்இடிஸ் வச்சிருப்பாங்க, அதுல போட்டிருக்கோம். மேல டாப்ல பாத்தீங்கன்னா இன்ஜினோட டாப்ல ஒரு லைட் போட்டிருப்பாங்க, 2 லைட் இருக்கும், அதுலயுமே போட்டிருக்கோம். ஒரு வண்டிக்கு மட்டும் ஹசார்ட் கொடுத்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொரு வண்டியில எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி போட்டிருக்கோம். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி நீட் இருந்தாலும் சரி, உங்களோட ஐடியாஸ் எப்படி இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் வேணும் அப்படின்னு எந்த மாதிரி நீங்க கேட்டீங்களோ அந்த மாதிரி சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியான் லைட் செட்டப்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றோம். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி உங்க வண்டிக்கும் ஃபுல் செட்டிங் வயரிங்னாலும் சரி, சவுண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி வாட் எவர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான மிஷினரிஸ் எதுவா இருந்தாலும் உங்களோட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், மறக்காம கால் பண்ணுங்க. உங்க வண்டிக்கு இதே மாதிரி புக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி மாடிஃபை வேணாலும் நம்ம சூப்பரான வகையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க அங்க வந்து பண்ணி கொடுக்க முடியுமா, பண்ணி கொடுக்கணுமான்னு கேக்குறீங்க. வந்து பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபுல் செட்டிங்ஸா நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வெளியில வந்து பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டோர் ஸ்டெப் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால வெளியில வந்து பண்ணலாம். சின்ன சின்ன ஒர்க் அப்படிங்கும் போது நம்ம பண்றது வந்து ரொம்பவே வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒர்க்கே பாத்தீங்கன்னா ஒரு 5,000 தான் வரும். அப்படிங்கும் போது நம்ம இங்க வந்து வர டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அதுக்கான லேபர் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸா வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இந்த வேலைக்கு இவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நம்ம அதுக்காக மெனக்கெட்டு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆத்தூர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தூர்ல இருந்து இப்ப நம்ம சப்போஸ் நீங்க சிவகங்கைக்கே நான் போகணும் அப்படின்னு வச்சீங்களேன், இங்க இருந்து நான் சிவகங்கைக்கு நான் எனக்கு டிராவலிங்ல 1 டேல முடிஞ்சிடும். எனக்கு டிராவலிங்லேயே 1 டே முடிஞ்சிடும். அதுக்கு மேல வந்து அங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு 1 டே ஆயிடும். இவ்வளவு செலவு பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு வந்தா நம்ம கட்டுப்படி ஆகுது இல்லைங்களா, அதனாலதான் சொல்றோம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு போறீங்க, அப்படியே பாசிங்ல போறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் இப்ப ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி வரீங்க இல்லையா, வந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஆத்தூர் ரீஜன்ல தான் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க கால் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க, நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஸ்பாட்ல, அதாவது ஆத்தூர்ல 1 டே டைம் கொடுத்தீங்கன்னா அப்பவே வந்து நம்ம ஒர்க் முடிச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸுமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட ஐடியாஸ் இருக்கோ அது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னும் வேற என்ன மாதிரி ஐடியாஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான ஐடியாஸ்லாம் நிறையவே வச்சிருக்கோம். அண்ட் பட்ஜெட் வைஸா நீங்க எந்த அளவுக்கு ஓபன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல உங்களோட ஹார்வெஸ்டர் வச்சிருக்க நண்பருக்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கேசி டிராக்டர் இந்த கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கும்.